Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் ஆமென், கர்த்தர் நம்மை இதுவரையிலும் நடத்தி வந்தார். இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கண்ட நமக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாள் காலை வேளையிலே தேவனை துதிக்க ஆராதிக்க ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நன்றியோடு தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை வாசிப்போம். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். சியோனில் வாசமாயிருக்கிறவர்களே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவோமாக, அவருடைய துதியை சொல்லி வருவோமாக. ஏன்? அவர் மகத்துவமான கிரியைகளை செய்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அன்றைக்கு மரியாள் சொன்னால், வல்லமை உடையவர் எனக்கு மகத்துவமானவைகளை பெரிய காரியங்களை செய்தார். நமக்கும் சொல்ல முடியும், கர்த்தர் மகத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார், மகிமையானவைகளை செய்திருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவரும் ரட்சிக்கக்கூடாது இருக்கிற சூழ்நிலையிலே, ஒருவரும் உதவி செய்யக்கூடாது இருக்கிற சூழ்நிலையிலே, ஒருவருக்கும் ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நம்மை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகளில் எல்லாம் கர்த்தர் இறங்கி நம்மை பாதுகாத்து அவருடைய மகிமையினால் அவர் நம்மை விடுவித்திருக்கிறார். மகத்துவமான கிரியைகளை நமக்காக செய்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஸ்தோத்திர. ஆதலால் சியோனில் வாசமாக இருக்கிறவர்களே, தெய்வ சமூகத்தில் இன்றைக்கும் தெய்வ பிரசன்னத்தில் தங்கி இருக்கிறவர்களே, ஆமென், நீ சத்தமிட்டு கம்பீரி என்று கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அழுகையின் சத்தம் அல்ல, ஆமென், விசனத்தின் சத்தம் அல்ல, துக்கத்தின் சத்தம் அல்ல, கேள்விக்குறிகளின் சத்தங்கள் அல்ல, முறுமுறுப்புகள் அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாளிலே சத்தமிட்டு கம்பீரித்து கர்த்தரை கீர்த்தனம் பண்ண வேண்டிய நாள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்காக மகத்துவமானவைகளை செய்திருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஆமென். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தர் இன்றைக்கும் நம் நடுவில் இருக்கிறார். அதுவே பெரிய பாக்கியம். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பேர் இந்த தேவனை விட்டு விலகினார்கள். அல்லது தேவனை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள், அழிந்து போவார்கள் என்று வசனம் இருக்கிறது. ஆனால் இந்த நாள் வரைக்கும் தெய்வ சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்திலே தங்கியிருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்து இந்த நாள் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். அதனால் இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற தேவனை பரிசுத்தத்தோடு அவரை தொழுது கொள்வோமாக. ஆமென், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய நடுவில் பெரியவராக இருக்கிறார். இந்த நாளிலே கூட ஏதாவது ஒரு காரியங்கள், ஏதாவது தேவைகள், ஏதாவது பிரச்சனைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய தடைகளாக, பெரிய ஒரு பிரச்சனையாக, பெரிய வியாதியாக, பெரிய ஒரு கஷ்டமாக, துன்பமாக காணப்படுகிறதா? இல்லை இல்லை. சியோனில் வாசமாக இருக்கிறவளுக்கு ஆமென், இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற தேவனாகிய கர்த்தரை விட எந்த பெரிய காரியமும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாளிலே பெரியவராக இருக்கிற அவரை நோக்கி பார்ப்போமாக. அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். அவர் மகா பெரிய தேவன். ஆமென். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர். நிச்சயமாகவே இன்றைக்கும் ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நாம் சந்திக்கிற எந்த பெரிய பிரச்சனைகளையும், எந்த பெரிய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறார். நாமும் அந்த பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்படுவோமாக. தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்வோமாக. அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை துதிப்போமாக. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். அவர் ரட்சிக்கிற வீரனாக, விடுவிக்கிற தெய்வமாக, ஆமென், வெற்றியை தருகிறவராக, இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார். அவர் இன்னும் பராக்கிரமங்களை செய்வார். அவர் இன்னும் மகத்துவமான காரியங்களை செய்வார். ஆமென். அவர் நம்மத்தில் பெரியவராயிருக்கிறார். அவருக்கு எல்லா துதி கன மகிமைகளை செலுத்தி அவரை போற்றி துதித்து புகழ்ந்து ஆராதிப்போமாக. கர்த்தர் நல்லவர். இன்னும் கர்த்தர் நமக்காக பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை மகத்துவமானவைகளை செய்வார். ஆமென். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமலே வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஓய்வு நாளில் எங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வசனத்தை அப்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களில் சத்தமிட்டு கம்பீரத்தை உடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணி பாடி துதித்து ஆராதிக்க கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரை, நீர் எங்கள் மத்தியிலே எங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறீரே, நீர் பரிசுத்தராக இருக்கிறீரே கர்த்தாவே. பரிசுத்தத்தோடு மகா பெரிய தேவனே, அப்பா, துதித்து ஆராதிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே. இன்னும் கர்த்தாவே, பெரிய தேவைகள், பெரிய பிரச்சனைகள், பெரிய தடைகள், ஆமென், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், மனுஷரால் கூடாதவைகள் என்று எண்ணப்படுகிற எல்லா காரியங்களையும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறீர். அப்பா ஸ்தோத்திரம். நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். நீர் பெரியவராக இருக்கிறீர். நீர் இன்னும் மகத்துவமான காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக நன்றி அப்பா. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.